பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது நம்ம வந்து வறுவலுக்கு ரெடி பண்ண போகிறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுக்கிறோமா, உப்பு போட்டுட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மீனுக்கு எல்லாமே வாங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா மாங்காய் வாங்கிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மீன் ரெடியாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காய தக்காளி வதக்கிட்டு இருக்கோம். வெங்காய தக்காளி வதக்கின உடனே பார்த்தீங்கன்னா நம்ம புளி தண்ணி ஊற்றணும். நல்லா வதங்கிட்டோம். சீக்கிரமாக வாசிக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாத்தூள் போட்டு உப்புலாம் போட்டாச்சு. நம்ம கொஞ்ச நேரம் என்ன பண்ண போனால் அடுத்து மாங்காய் அரிய போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா குழம்பு கொச்சிட்ருக்கு. நம்ம என்ன பண்ணோம்னா அப்படியே மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா மீன் வந்து பெசரணும். ஓகே, இப்போ இதில் தான் வந்துட்டு மீன் பெசர போகிறோம். யாரெல்லாம் வந்துட்டு மீன் குழம்பு எப்படி வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வறுக்கிறதுக்கு துண்டு மீனாக எடுக்க போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வறுவலுக்கு ரெடி பண்ணுறோம். நீங்களாம் வறுவல் வந்து எப்படி வறுப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் உப்பு போட்டுருவேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பெசரி வச்சுருவேன். அப்புறமா கொஞ்சம் நேரம் சென்று பார்த்தீங்கன்னா வறுத்துருவோம். நீங்களாம் எப்படி வறுப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா நல்லாவே பிசைஞ்சு வச்சுட்டோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தது வந்துட்டு மீன் குழம்பு கொச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம மீன் கொச்ச உடனே என்ன பண்ணணும், மீனை போட்டு இறக்கிட வேண்டியதான். மீன் குழம்பு கொச்ச உடனே மீனை போட்டு இறக்கிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். காலையிலேருந்து வேலை வந்து ரொட்டேஷன் ஆகிட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்குது வேலை. நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம், வீடு க்ளீன் பண்ணிவிட்டு குழம்பு கொச்சிடும் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய். பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு கம 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 கமன்னு வாசிக்குது. பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மீன் குழம்பும் ரெடி ஆகிட்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீன் வறுவலும் ரெடி ஆகிட்டு. யாருக்கெல்லாம் வந்து காணாங்கழுத்து மீன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான், வாங்க சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆகி விட்டது. பார்த்தீங்கன்னா மாங்காய் போட்டு மீன் குழம்பு. மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் சூப்பராக இருக்குது. மாங்காவோட டேஸ்ட்டு செம்ம. அப்படியே மூடி வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீன் வறுவல். பார்த்தீங்கன்னா மீன் வறுவலும் ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு. மீன் வறுவலும் ரெடி ஆகிட்டு. நீங்கள்லாம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காணாங்கழுத்து மீன் தான். பார்த்தீங்கன்னா புயல் அப்படின்னு சொல்லிட்டு மீன் ரொம்பவே ரேட் அதிகமாக தான் இருந்தது. நீங்களாம் இன்றைக்கி என்ன லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.